ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் 9 சாப்டர் 10 ஹெரான்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், ஹெரான் அப்படின்ற மேத்தமெட்டிஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஹெரான்ஸ் ஃபார்முலா. இதோட கான்செப்ட் என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதுவரையும் நம்ம படிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்றது இதுவரையும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ புதுசாக ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதால் நம்மளால் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ண முடியும். ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பெரிமீட்டருக்கும் ஹெரான்ஸ் ஃபார்முலாவுக்கும் ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. அதாவது வந்து செமி பெரிமீட்டர் வச்சு தான் ஹெரான்ஸ் ஃபார்முலாவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செமி பெரிமீட்டர் வச்சு தான் ஏரியாவே கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே டக்குன்னு உள்ளே போகலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ ஏபிசி அதாவது 3 சைட்ஸ் அப்படின்றது தான் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர்னா என்னென்னு ஏற்கனவே படிச்சிருப்போம். 3 சைடையும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர். அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம் பெரிமீட்டர். இப்போ செமி பெரிமீட்டர் இதுதான் நியூ கான்செப்ட். நம்மளுக்கு இதுவரையும் நமக்கு வந்திருக்காது. செமி பெரிமீட்டர் அப்படின்னா பெரிமீட்டரில் பாதி பி டிவைடட் பை 2, அதை வந்து நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. இதுதான் நம்ம செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா. இது நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்ம அதாவது சம்ஸில் வந்து எல்லா சம்ஸ்லையும் நம்ம இது அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஃபார்முலானா ஹெரான்ஸ் ஃபார்முலா, அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதுதான் நமக்கு நியூ ஃபார்முலா. இது 2 ஃபார்முலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபுல் சம்ஸ்லேயும். இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம இது 2 சம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 2 ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கிளாஸ் 10, 11, 12ல் கூட இந்த ஃபார்முலா வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஏரியா. ஓகே, இது வந்து காமனாக ட்ரையாங்கிள்ன்றதுக்கு. இப்போ வந்து நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு போகலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நான் ட்ரையாங்கிள் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் எழுதும்போது ட்ரையாங்கிள் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு தெரியும் ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது வந்து இது ஏன்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 சைடுமே ஈக்குவல். அப்போ வந்து இதில் செமி பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ் இஸ் ஈக்குவல் டு செமி பெரிமீட்டர், அதாவது பெரிமீட்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. இங்கே ஏன் ஏ எடுத்துக்கிறேன்னா 3 சைடும் ஈக்குவல், ஸோ நான் ஏ எடுத்துக்கிறேன். செமி பெரிமீட்டர் தெரியும் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ பை 2. இப்போ நான் ஏவும் 3 ஏ வந்ததுன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 3a டிவைடட் பை 2. நம்ம செமி பெரிமீட்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3a பை 2ன்றது செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம போடுறோம்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இப்போ நம்ம இதை வச்சு போடுறோம்னா, இப்போ செமி பெரிமீட்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? 3a டிவைடட் பை 2 இன்ட்டு 3a by 2 minus a into 3a by 2 minus a into 3a minus a by 2. இங்கே எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a ரைஸ் டு தி பவர் 4 டிவைடட் பை 16 நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 ஏவோட ஸ்கொயர் ரூட் என்ன? ஏ ஸ்கொயர் ரூட்டு தான் வரும். 3க்கு வந்து ஸ்கொயர் ரூட் தான் வரும், ஏன்னா வந்து 3 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுக்கல. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 16க்கு வந்து ஸ்கொயர் ரூட் என்னென்னா 4. இதுதான் நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம 1 மார்க் மட்டும்தான், 1 மார்க் 2 மார்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மீதி எல்லாமே வந்து நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்பயுமே இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட் இஸ் 8 cm 11 cm அண்ட் 13 cm. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு எப்பயுமே வந்து ABC அப்படின்னு நேம் பண்ணிக்கணும். இப்போ வந்து whose side is 8 cm 11 cm 13 cm. இப்போ
இப்போ நம்ம ஏதோ இந்த 3 சைட்ஸில் நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏசிக்கு வந்து 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு 11 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். பிசிக்கு. ஏபிக்கு நான் 13 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ மூணு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயுமே நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்த மூணு ஃபார்முலாவையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3 ஃபார்முலா மட்டும்தான் இந்த ஒரு லெசன் ஃபுல்லாகவே வரும். ஸோ இது 3 ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட் 3 ஃபார்முலாவும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே வந்து செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். செமி பெரிமீட்டர் அதாவது S is equal to A plus B plus C divided by 2. இப்போ நம்ம இங்கே வரும்போது S is equal to A நம்ம என்ன எடுத்துருக்கோம் 8 சென்டிமீட்டர். நம்ம இங்கே யூனிட் எடுக்க தேவையில்லை. ஸோ சென்டிமீட்டர் எடுக்க வேணாம். 8 + 11 + 13. நம்ம Bன்றது வந்து 11 எடுத்துக்கிட்டோம். Cன்றது நம்ம வந்து 11 எடுத்துக்கிட்டோம். Bன்றது வந்து நம்ம 13 எடுத்துக்கிட்டோம். டிவைடட் பை 2. அப்போ நம்ம இது 8 + 11 + 13 S is 8 + 11 + 13 32 டிவைடட் பை 2. அப்போ வந்து S is equal to 16 சென்டிமீட்டர். இங்கே வந்து இந்த யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா செமி பெரிமீட்டர்ன்றது பெரிமீட்டர் ஹாஃப். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் யூனிட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 16. இப்போ நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் triangle equal to square root of S minus A, S minus B, S minus C. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 16 மைனஸ் ஏன்னு நம்ம என்ன எடுத்துருக்கோம் 8. ஸோ 8 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 16 மைனஸ் பி நம்ம என்ன எடுத்துருக்கோம் 13 இன்ட்டு சி நம்ம என்ன எடுத்துருக்கோம் 11 எடுத்துருக்கோம். அப்போ 16 மைனஸ் 11 இப்போ ஈக்குவல் டு 16. ஸ்கொயர் ரூட் ரொம்ப முக்கியம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 8 இன்ட்டு 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இப்படி வருமா? ஸோ ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஏரியாக்காக நம்ம ரூட் இந்த இடத்துல வந்து இப்போ பெரிய நம்பராக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 16ன்றது ஸ்கொயர் ரூட் நம்பர். எதோட ஸ்கொயர் ரூட் 4. இப்போ வந்து 4 இன்ட்டு 4. இங்கே 8 நம்ம எல்சிஎம் போடும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 நம்ம பிரிக்கலாம் 8. நெக்ஸ்ட்டு 3 தான் வந்து ப்ரைம் நம்பரு. ஸோ பிரிக்க முடியாது. 5 ப்ரைம் நம்பர் பிரிக்க முடியாது. போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இங்கே 4ன்றது வெளியே எடுத்துக்கலாம். அப்போ வந்து 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 4 வந்து நம்ம 2 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கனால 2 அப்புறம் வந்து இன்ட்டு 3 இன்ட்டு 5 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஈக்குவல் டு இங்கே வந்து 2 வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5ன்னு எடுப்போம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 4 இன்ட்டு 2s 8 equal to 8. 5 3s 15 15 2s 30. ஸோ 8 ஸ்கொயர் ரூட் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருன்றது ரொம்ப முக்கியம் இந்த யூனிட்டு. இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.